Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். 3 வகையான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாங்க. கிச்சன் டிப்ஸ் நம்பர் 1ங்க. நம்ம வந்து சாப்பாடு செய்யும்போது நம்ம வந்து நிறைய பேத்துக்கு வடிக்கிற சாப்பாடு பிடிக்குங்க. அந்த கஞ்சி சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வந்து அந்த கஞ்சி வடிக்கிற டயத்துல என்ன பண்ணுங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நீங்கள் சமையல் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. கடலை எண்ணெய் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்து நீங்கள் சாப்பாடு வடிச்சிங்க அப்படின்னா கஞ்சியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாப்பாடும் உதிரி உதிரியாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி தான் அடிக்கடி அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ கிச்சன் நம்பர் 2ங்க. நீங்கள் வந்து சாம்பார் வைக்கிறீங்க இல்லை புளிக்குழம்பு வைக்கிறீங்க. இந்த மாதிரி குழம்பு வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்க, அது வந்து புளிக்குழம்புக்கு சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், பருப்பு குழம்புக்கு சேர்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்குங்க. அந்த உருளைக்கிழங்க நீங்கள் அந்த குழம்புல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உப்பு அதிகமாக சேர்த்துட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டா அந்த உப்பு வந்து அந்த உருளைக்கிழங்கு உறிஞ்சி எடுத்துருங்க. அந்த கிழங்கு வந்து உறிஞ்சி எடுத்துருங்க. குழம்பு அதுக்கப்புறம் நார்மலாக இருக்குங்க. கிச்சன் நம்பர் 3ங்க. நம்ம வந்து ஊறுகாய் செய்கிறப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் இல்லை பூண்டு ஊறுகாய் எந்த ஊறுகாய் செஞ்சாலும் நம்ம வந்து தூள் உப்பு போட்டு செய்யக்கூடாதுங்க. நம்ம கல் உப்பு போட்டு நல்லா பெரட்டி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. கெட்டும் போகவே போகாதுங்க. ஒரு 2 மாதத்துக்காவது கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. தேங்க்யூங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.